Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மே மாதம் முதலாவது மனமகிழ்ச்சி நாளிலே உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை ஜெபிக்க ஆரம்பிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாதமடிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு சகல அதிகாரம் உண்டு என்று சொல்லி வாக்கு தந்து எங்களை வாழ வைத்திருக்கிற வல்ல தெய்வமே, உடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நீர் வருகிறவர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனை ஊழியர்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு தங்கியிருப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. நாட்களில் சபைகள் கூட்டப்பட்டிருந்தாலும் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், நீங்கள் எல்லாரோடு இருக்கிறீர். இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துகிறார். வானம் திறந்திருக்கட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளும் அந்தகார வல்லமைகளும் எல்லையின் பிசாசுகளும் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விழ்பொருளாவதாக. இயேசுவின் நாமம் உயர்ந்திருப்பதாக. தேவனே, இந்த ஆராதனைக்குள்ளே வாரும். நீர் மகிமைப்படும்படி மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்க ஜெபிக்கிறோம். கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 12 பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஜீவிக்கிறார். அவர் மாறாத தேவன். பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்கிற பாடலை பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா,
சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்குள்ளையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்குள்ளையே, நான் தோற்று போவதில்லையே. மரணமும் கூரங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. மரணமும் கூரங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. காரணம், நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் ஜீசஸ். இன்னொரு பாடலை பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, கலங்க
கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நாளைக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கென்று வைத்திருக்கிற கிரீடத்தை அவன் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கால வேளையில அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அனுமதித்திருக்கிற சோதனையோ அல்லது நாம் கொண்டிருக்கிற சோதனையோ எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு நாள் நம்மை சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் மேல தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் மேல தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தேவ ஜனமே, உங்கள் கஷ்டங்கள் உங்களை தொடருவதில்லை. தானிக்கு மேலாக உங்களை கர்த்தர் சோதிக்கவும் மாட்டார். எலிசாவின் நாட்களிலே ஆகாவின் அகாமியங்கள் பஞ்சத்தையும் வறுமையும் கொண்டு வந்து விட்டார். எலிசா சொன்னபடியே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். வானத்தின் மதகை திறந்தால் கூட எங்கள் தேசத்தின் பஞ்சத்தை தீர்க்க முடியாது என்று சொல்ல கூடிய அளவுக்கு பஞ்சம் கொடிதாயிருந்தது. பிள்ளைகளை தின்றோம் என்கிற வறுமை, ராஜா ஏறுவதற்கு கூட குதிரை கழுதை இல்லாத அளவுக்கு பஞ்சத்தினால் வறுமையினால் தேசம் வாடியது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன். கொஞ்ச காலத்தில் உங்களை பிழைப்பூட்டுகிறவர். எலிசாவின் நாட்களில் நடந்தது போல கர்த்தர் உங்களையும் நாளிலே நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சீரியரை போன்ற கொடிய ஜனங்களாலே சூழப்பட்டு சீரியரை போல உங்களுடைய ஆகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல், போக்குவரவு இல்லாமல், ஒடுக்கப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு கோட்டைக்குள்ளே மறிக்கக்கூடிய கொடிய காலங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். எலிசாவின் தேவன்
உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். எலிசாவின் தேவன் அற்புதங்களை செய்வார். எஸ், glory to God, glory to God. சீரியருக்கு ராணுவத்தின் இறைச்சலை கர்த்தர் கொடுத்து ஓட வைத்தார். எஸ், இன்னைக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார், பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். மரணம் எங்களை சூழ்ந்து கொண்டது, பயங்கரம் எங்களை சூழ்ந்து கொண்டது. உயிரோடு நாங்கள் செத்துக் கொண்டிருக்கிறோமே. எப்பொழுது என்னுடைய நிலைமை மாறும் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களோ, உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற ஒரு வசனம் கூட, ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பொய் சொல்லாது. சொன்னதை செய்யக்கூடிய தேவன் நாம் ஆராதிக்கிறவர். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆராதிப்போமா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. சொல்லுவீங்களா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. வலப்பக்கத்தில் இருப்பதனா ஆசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதனா நான் ஆசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே. சொல்லுவோம். கவலைகள் பெருகும் பொழுது கர்த்தரை தேற்றுகிறீரே, கவலை
குறித்தோ, என் மக்களை குறித்தோ, என் தேவையை குறித்தோ, என் பலவீனங்களை குறித்தோ, என் எதிர் சூழ்நிலைகளை குறித்தோ, என் எதிராளிகள் குறித்தோ, என் வியாதி பலவீனங்களை குறித்தோ, நான் இழந்ததை குறித்தோ இனி கவலைப்பட போறது. காரணம், இதுவரையிலும் உதவி செய்த எவனேசர் என்னோடு கூட இருக்கிறார். இனிமேலும் உதவி செய்கிற இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவீங்களா? உதவி செய்த எபினேசர், உதவி செய்ய போகிற இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுவீங்களா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, செய்து முடிப்பீங்க. சிலுவையில தகப்பன் இயேசு ஜீவனை கொடுத்த எல்லாம் முடிந்தது என்று சொன்னேன், எல்லாம் முடிந்தது என்று சொன்னேன். அங்கே எங்களுக்காக எல்லாம் முடித்து விட்டீரப்பா, எனக்காக முடித்து விட்டீரே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். இதானாலும் நன்மையானாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேனப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறேனப்பா. உயர்வானாலும் தாழ்வானாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறேன், உடைய நாமம் உயர்ந்து இருப்பதாக, உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஏன் தேவனுடைய பிள்ளைகள் கலக்கம் இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் கவலை இல்லாம இருக்காங்க தெரியுமா? என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெகுவாய் அசைக்கப்படுவதில்லை. என் தேவன் என்னை கண்மலை மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, oh praise be to God. ஆராதனை. என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். ஆராதிப்பேன் இயேசுராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. சொல்லுவோமா? தூக்கினாரே சேற்றி நின்று உறுதிப்படுத்தினார்
that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Worship the Lord, worship the Lord. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
என்னையும் அழைத்து செல்லும். எல்லா மகிமையும் உமக்கே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவட்டும். அற்புதமான ஆராதனை நேரத்தில் கர்த்தர் மிகுதியாய் மகிமைப்பட்டார். இப்பொழுதும் கர்த்தருடைய செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். வழக்கம் போல நம்முடைய ஆராதனை ஊழியங்கள் நடைபெறுவதற்கு இன்னும் தாமதமாகும் என்று சொல்லி கருதுகிறேன். அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், இந்த தேசத்தினுடைய சுகாதார நிலவரங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது இன்னும் காலம் பிடிக்கும் என்று சொல்லி கருதுகிறேன். ஆனாலும் தொடர்ந்து சபையிலிருந்து கொண்டு உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இரவு பகலாக தேவனோடு கூட சஞ்சரித்து சபை சீக்கிரமாய் திறக்க வேண்டும். சமுதாயத்தில் நீடித்திருக்கக்கூடிய சுகாதார கேடுகள், அதாவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மாண்டு போகிற மக்கள், பாதிக்கப்பட்ட நிலையிலே பயந்து மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள், வீதிகளுக்கு வர முடியாதபடிக்கு வீடுகளிலே பதுங்கி இருக்கிற மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலவரங்கள் மாறும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை ஊழியங்கள் தொடர்ச்சியாய் நடைபெறும். அதற்காய் தொடர்ந்து நீங்களும் உங்கள் வீடுகளிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வெட்கப்படாதிருங்கள். இந்த கொடிய காலம் உங்கள் வீடுகளை திருச்சபைகளாய் மாற்றுவதற்கு, சுவிசேஷ வீடுகளாய் மாற்றுவதற்கு, ஜெப வீடுகளாய் மாற்றுவதற்கு உதவி செய்யும் என்று நம்புகிறேன். அருகில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லக்கூடிய மக்களாய் நீங்கள் மாற வேண்டும். விசுவாசத்தை விதைக்க வேண்டும், சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற உயிர் தரக்கூடிய நம்பிக்கை, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார், நமக்காக மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் வரப்போகிறார். கிறிஸ்தவராகிய நாம் இந்த உலக பிரகாரமான ஒரு மரணத்தை தழுவினாலும் நமக்கு நித்திய மரணம் இல்லை என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை சபை குடும்பங்கள் உலக மக்களுக்கு சொல்லி ஆகக்கூடிய கடைசி காலத்தில் வாழ்ந்து வருகிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே உலகத்தாரை போல மடங்கி முடங்கி பயந்து படுத்துக்கொள்ள ஒரு நாள் இடம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், நம்ம எல்லாருக்குள்ளும் வாழ்ந்து வருகிறார். அவருடைய நாமத்தினால எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு சிற்பத்திலோ சிலையிலோ ஒரு குறிப்பிட்ட வீடுகளிலோ மரத்திலோ மனுஷனுக்கு ஒரு மரித்த மனிதனுக்குள்ளோ வாகனத்திற்குள்ளோ இயேசு இல்லை. உயிரோடு இருக்கிற மனிதர்களாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாழ்ந்து வருகிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆகவே வேதத்தை அறிந்தவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் சீஷராக்குங்கள். அவர்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அநேகருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
அநேகர் ஆபத்திலும் பயங்கரத்திலும் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அடுத்தபடியாக எனக்கும் செல்போன் மூலமாக பேசி அவருடைய துக்கத்தை வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கவுண்டர் முறையில என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்காங்க என்று சொல்லி அப்பப்போ போன் பண்ணி விசாரிக்கிறோம். அவர்களும் தங்களுடைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சுகம் பெற்று வீடு திரும்புவதையும் கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட பணிகளை செய்யுங்கள். திரும்பவும் நம்முடைய ஆலயம் திறக்கப்படும் பொழுது இன்றைக்கு இருக்கிற கூட்டங்களை பார்க்கிலும் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பணியிலே நாம் இன்னும் அதிகமாய் செயல்படுவோம். அநேகரை ஆதாயப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வருவோம். பரலோகத்துக்காக ஆட்களை நாம் சேர்ப்போம். பரலோகம் சீக்கிரமாய் பூமிக்கு இறங்கி வரப்போகிறது. ஆண்டவரே சீக்கிரம் வரப்போகிறார். இப்படிப்பட்ட வாதைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆரம்பம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே அரசாங்கம் சொல்லுகிறது, விழித்திரு, தனித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு என்று சொல்லி வாசகங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அருளாளர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார். விழித்திரு, வசித்திரு, தனித்திரு என்று சொல்லி. காரணம், உலகம் கொல்லாதது. இந்த உலகத்தை மேற்கொள்ள என் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்கள் மிக சிறப்பானது. கர்த்தர் சொல்லாத ஒன்றையும் உலகம் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோமா? Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாம் தேதி ஆராதனை செய்தியை உங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன். பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த வார்த்தைகளுக்காக சில மணி நேரம் அல்ல, சில நாட்கள் காத்திருந்து பெற்றுக் கொடுக்கிறதான விசேஷ வார்த்தைகள். கர்த்தர் கொடுக்கிறதை மாத்திரமே உங்களுக்கு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வார்த்தை, மனிதனுடைய எண்ணங்கள் மாறிப்போகும். கர்த்தருடைய வார்த்தையோ கர்த்தருடைய எண்ணங்களோ ஒரு நாளும் மாறிப்போவதில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறார். அவருடைய ஜனங்களை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள் என்று சொல்லி அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளிலே அவர் பிரியப்படுகிறார். நமக்கு உதவி செய்வதிலே அவர் பிரியப்படுகிறார். நம்மை ஊக்கப்படுத்துவதிலே பிரியப்படுகிறார். உறங்காமல் காப்பதிலே அவர் பிரியப்படுகிறார். நம்மை உயர்த்தி வைத்து நம்மை அழகு பார்ப்பதிலே அவர் பிரியப்படுகிறார். ஆகவே இந்த அற்புதமான தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாகிய நீங்கள், நானும் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தைக்கு கடந்து வருகிறேன். மார்க்கின் புத்தகம் 4வது புத்தகம், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். மீண்டும் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 2 கேள்விகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய சீஷர்களிடத்தில் வைக்கிறார். அதை இன்றைக்கு நாம் தியானித்து
இதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கவனிக்க போகிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். எத்தனையோ கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு விடை தெரியாமல் கடந்து போகிற எத்தனையோ தலைவர்கள் உண்டு, மனிதர்கள் உண்டு. எத்தனையோ நம்பிக்கையில உடையவர்கள் இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாதபடிக்கு அது ரகசியம், அது மறைக்கப்பட்டது என்று சொல்லி மௌனம் சாதிக்கிறார்கள். பொதுவாகவே பயம், அவிவிசுவாசம் எல்லாருடைய வாழ்விலும் வருகிறது. ஆதாமில் ஆரம்பித்த அந்த பயம் இன்று வரை தொடர்கிறது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் விலக்கி வைத்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் இருவருமே சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினாலே ஏமாற்றப்பட்டு அந்த கனியை புசித்தார்கள். புசித்தவர்கள் கர்த்தர் அவர்களை சந்திக்க வருகிற நேரத்தில் தானே அவர்கள் செடிகளுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டு நின்றார். அங்கே ஆரம்பித்தது பயம். ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் கீழ்ப்படியாம என்றைக்கு வருகிறதோ அன்று முதல் பயம் அவனை பிடிக்கும். அந்த ஆதாமுடைய மீறுதல் இன்று வரையிலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் பிறக்கக்கூடிய வாழக்கூடிய மனிதனுக்குள்ளே அந்த பயம் இருக்கிறபடியினாலே அந்த பயத்தின் நிமித்தம் அவருடைய செயல்கள் எல்லாமே பயமுள்ளதாய் காணப்படுகிறது. நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் சீஷனாயிருக்கிறேன், ஊழியர்களை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த நிலையிலே காணப்பட்டாலும் யாருக்குள்ளும் இன்றைக்கு சற்றேறக்குறைய பயமும் அவிசுவாசமும் வந்து எட்டி பார்ப்போம். விசேஷித்த விதமாய் குறிப்பிட்ட மக்களுக்குள்ளே பயம் இல்லாது இருந்தது என்று பார்க்க முடியும். இவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்காக சாட்சிகளாய் வாழ்ந்து மரித்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை எக்காலத்திலும் உயர்த்துவதற்கு தைரியம் கொண்டவர்கள், விசுவாசம் உடையவர்கள். குறிப்பாக இந்த பயம் அவிசுவாசம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலவரங்கள் ஒரு மனிதரை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லிக் கொடுக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கவனியுங்கள், பயப்படுகிறவர்கள், அவிவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்களாம். இங்கே நாம் தியானிக்கிற இந்த வேத பகுதியில ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவர் இயேசு செய்த அற்புத அடையாளங்களை
கண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சகல குணாதிசயங்களையும் கற்றறிந்தவர்கள், சீஷர்கள், இவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. சபை திறந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம், 15ஆம் தேதி ஆரம்பிச்சு மூடியது. பிறகு சபை திறக்கப்படலை. கிட்டத்தட்ட 22ஆம் தேதியிலேருந்து லாக்டவுன், மார்ச் 22லேருந்து. இன்றைக்கு நமக்கும் ஆலயத்துக்கும், நமக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் ஆராதனைக்கும் எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். ஜெபிக்கிறோமா, வேதம் வாசிக்கிறோமா, ஊழியம் செய்கிறோமா, குடும்ப ஜெபம் உண்டா, காலை மாலை ஆராதனை உண்டா என்று சொல்லி கேட்கும் பொழுது நாம் மிகவும் குறைவுபட்டு தான் இருப்போம் என்று சொல்லி கருதுகிறேன். ஆலயம் இருக்கும் பொழுது குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிற நாம், ஆலயங்கள் இல்லை, விசாரிப்பு இல்லை, வீடு சந்திப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் அதோடு கூட லாக்டவுன் நிமித்தமாக வறுமை, வேலையில்லாத சூழ்நிலை, ஒரு பக்கம் பயம், இதெல்லாம் நம்மை வாட்டி வதைக்கிற பொழுது நிச்சயமாய் விசுவாசத்திலே நாம் தடுமாறுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவேதான் என்னவோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கூட இருந்தவர்கள் யார்? இவர்கள் சீஷர்கள். நம்மை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? நாமும் சீஷர்கள். ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் வேதத்தின் அடிப்படையிலே சீஷர்களாக ஆக்கப்படக்கூடியவர்கள். இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலையோ, எப்படிப்பட்ட தகுதியோ, எப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட மேன்மையை இன்றைக்கும் திருச்சபையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் சீஷர்கள், கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிக்கக்கூடியவர்கள். உங்களிலே அப்போஸ்தலர்கள் உண்டு, உங்களிலே தீர்க்கதரிசிகள் உண்டு, உங்களிலே போதகர்கள் உண்டு, உங்களிலே மூப்பர்கள் உண்டு, உங்களிலே சுவிசேஷகர்கள் உண்டு. இந்த 5 விதமான ஊழியங்கள் உங்கள் மத்தியிலே உண்டு. காரணம், சீஷர்களுக்கு அதை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டு இருந்தும், கர்த்தருடைய இருதயத்திலே மேன்மை உள்ளவர்களாய் காணப்பட்டும், அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டதுதான் வேதனைக்குரிய காரியம். சீஷன் சொன்னா குருவை போல இருக்கணும். மத்தேயு 10:25 சொல்லுகிறது, சீஷன் தன் போதகனை போலவும் இருக்கணும். ஒரு சீஷன் சொன்னா போதகனை போல இருக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். நாம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவும் நாம், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ரோமர் புத்தகம் 8:31, ரோமர் 8:31 எடுத்துக்கொள்ளும்.
இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கும் இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க சித்தமானால், நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் யார் விரோதமாக வர முடியும்? வானமா, பூமியா? எந்த அதிகாரம் வந்து நிற்க முடியும்? காரணம், வானத்திலும் பூமியிலும் கர்த்தருக்கு சகல அதிகாரம் உண்டு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறவருடைய பிள்ளைகள் தான் நீங்கள். நான் எபிரேயர் புத்தகம் 13:5-6 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் பயப்பட மாட்டோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் நாம் பயப்படுவோமானால் அதுதான் தேவனை வேதனைப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தும் அவிவிசுவாசம் உடையவர்களாக இருப்போமானால் அது தேவனை துக்கப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தில் 40 நாள் பிரயாணப்பட்டு கானான் தேசத்துக்கு போகணும். எகிப்திலிருந்து பெலிஸ்திய தேசத்தை கடந்து போனா கானான் தேசம் வந்துடும். ஆனா இவர்களுடைய முறுமுறுப்பு, இவர்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து போவார்கள் என்று சொல்லி பாலைவன வழியாய் கடந்து போக பண்ணி வனாந்தரத்திலே அவர்களை நடத்தி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள், 40 நாள் கணக்கிற்கு 40 வருஷம், 40 நாளில் அந்த இஸ்ரவேலின் சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் போகணும். ஆனால் இவர்களுடைய முறுமுறுப்பு, இவர்களுடைய பயம். தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை நல்ல நோக்கத்திற்காக உண்டாக்கினார். கர்த்தர் நம்மை நல்ல நோக்கத்திற்காகத்தான் அழைத்திருக்கிறார். அழைப்பு பெறும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆவல், விடுதலையா? ரொம்ப சந்தோஷம். விடுதலைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு மாறான ஒரு நிலையை தான் மனிதன் வரவேற்கிறார். சபைக்கு வரும் பொழுது, விடுதலைக்காய் வரும் பொழுது சந்தோஷம். சபைக்கு வந்த பிறகு அவனுடைய நிலவரங்களிலே, நிலைமையிலே ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. அவனுக்கு தெரியாது காரணம், இனம் புரியாத ஒரு பழக்க வழக்கங்கள், உறவுகள். ஆண்டவர் இயேசுவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு மனிதனோடு கைகோர்த்து போகிற ஒரு போக்கு. அழைப்பும் தரிசனம் பெற்றவர்கள் இன்றைக்கு அழைப்பையும் தரிசனத்தையும் இழந்து தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவேதான் அவர்கள் போய் சாதிக்க வேண்டிய தூரம் இன்னும் தூரமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் விசுவாச மக்களுக்குள் காணப்படாதபடிக்கு குறைவான அனுபவத்தோடு இன்னும் பற்றாக்குறை, இன்னும் தேவை, இன்னும் கலக்கங்கள், இன்னும் கஷ்டங்கள், இன்னும் வேதனைகள், இன்னும் மாறுபாடுகள், இன்னும் 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 என்று சொல்லி தங்களுடைய ஆசீர்வாத வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே, ரட்சிப்புக்கு அடுத்த வாழ்விலே முன்னேற்றம் இல்லாதபடி காணப்படுகிறது. கர்த்தர் மாத்திரம் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் எல்லா தடைகளையும் தாண்டி போக முடியும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன். எந்த மனுஷனை கொண்டு ஒரு மதிலை தாண்ட முடியாது, ஒரு சேனைக்கு பாய முடியாது. எந்த மனுஷனும் பொய்யன், மனுஷனை நம்புகிறது விருதா. ஆகவே மனுஷனுடைய துணை, மனுஷனை நம்புகிற ஒரு அனுபவம் நமக்கு தோல்வியிலே கொண்டு போய்விடும், துக்கத்தை கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் வேதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஆகவே தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் எப்பொழுதும் இருப்போமானால்
சரியான நிலைமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். சரியான நேரத்திலே கர்த்தர் நமக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுப்பார். அவரால் சகலமும் செய்ய முடியும். எல்லாம் அவருக்கு கீழாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமம் நீங்கள் தரித்திருக்கிற இயேசு நாமத்திற்கு உண்டு. நான் தரித்திருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் இப்படிப்பட்ட பயமும் முறுமுறுப்பும் உள்ளவர்களாய் சூழ்நிலை நிமித்தம் காணப்படலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலையை காட்டிலும், சோதனையை காட்டிலும், எதிர்ப்புகள், கொள்ளை நோய்கள், வறுமைகள், வானம், பூமி, பிசாசு என்ற எதை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ பாருங்கள். வார்த்தைக்கு கடந்து வருவோம். அவர் எழுந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுந்து காற்றை அதட்டினார், கடலை இறையாதே, அமைதலாயிரு என்றார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த சம்பவம் மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விசுவாச நிலை மிக அற்புதமானது. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இவர்கள் நினைத்தார்கள், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட உண்டு உறங்குகிறார், இவரு நம்ம போலதான் என்று ஒரு சீஷராக இருந்தும் எத்தனையோ அற்புத அடையாளங்களை அவர்கள் பார்த்தும் இந்த 4ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதை அமைதலாய் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இதற்கு முந்தி 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இவைகளை கண்டும் உணர்வில்லாத ஒரு சீஷர் கூட்டமாய் காணப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். நாம கூட இப்படிப்பட்ட நிலையில நீ காணப்படலாம். சின்ன காரியமானாலும் கலங்கி போய் என்ன பண்றது தெரியலையே, அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியறதில்ல. யாரை கூப்பிடுவோம், யாரை தேடுவோம், யார் வருவான், இப்படிப்பட்ட ஒரு வேதனையுள்ள அனுபவத்தோடு தான் மனுஷன் சீஷர்கள் வாழ்ந்து வருகிறார். ஆண்டவர் இயேசு எழுந்து அவைகளை அதட்டினார், அதை பார்த்து பேசினார் என்று பார்க்கிறோம். இது மறைந்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுவானாலும் பேசு, எதுவானாலும் பேசு. சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பிறகு அந்த பகுதி சம்பந்தமாக வருகிற மார்க்கின் புத்தகம் 1ஆவது அதிகாரம், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதட்டினார். என்ன நடந்தது? அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அவனை பார்த்த உடனே
கர்த்தர் ஒன்றும் சொல்லல. அசுத்தாவி பிடித்தவன் சொல்றா, ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னபோது கர்த்தர் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று சொன்னார். அந்த அசுத்தாவியை பார்த்து பேசாமல் போ என்று சொன்னார். உடனே புறப்பட்டு எப்படி? உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஆண்டவர் நமக்கு ஒரு பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரியை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நடைமுறை ஊழியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் வாழ்ந்து காட்டினார், அதைத்தான் பேசினார். நான் உலகத்தார் அல்ல என்று சொல்லி வாழ்ந்து காட்டினார். நான் உலகத்தார் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி வாழ்ந்து காட்டினார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அப்படியானால் சீஷர்களும் உலகத்துக்காய் கவலைப்படக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சீஷர்கள் அப்படின்னா ஊழியர் செய்கிறவங்க தான் சீஷர் நினைக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய சீஷர்களாய் காணப்படுகிறோம். அத்தனை பேரும் இயேசுவை போல வாழ்ந்தாகும். இதை சொல்லியிருந்தா நாங்கள் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டோமே சொல்றீங்களா? பரலோகம் உலகத்தை பார்க்கிற மாதிரி இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மேன்மைகளை கூட்டி சேர்த்தாலும் பரலோகத்தில் இருக்க ஒரு மேன்மைக்கு ஈடானது கிடையாது. பாவம் இல்லாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கரை திரையில்லாத மணவாட்டியாய் உங்களை மாற்றி பரிசுத்த தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உங்களுக்கும் இடம் கொடுத்து தம்மோடு கூட வைத்துக் கொள்ளப் போகிறாரே, அந்த வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இம்மைக்குரிய பாடுகள், வருத்தங்கள், குறைவுகளை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு பரலோகத்தை துறந்தார். ஏன் தெரியுமா? உங்க மேல வைத்த அன்பு, என் மேல வைத்த அன்பு. இந்த அன்புக்கு ஈடாக நீ என்ன கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் ஈடாக சின்ன சின்ன உபத்திரவங்கள் ஒரு உலகத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் விடும். கர்த்தரை பற்றி விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியான ஒரு அன்பும் கர்த்தர் மேல் இருக்குமானால் உலகம் உங்களை கொண்டு போக முடியாது. பிசாசு ஜெயிக்க முடியாது. மாமிசமோ பிசாசோ உலகமோ உங்களை வஞ்சிக்க முடியாது. அவள் அழகா எழுதுகிறார், யார் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து விடக்கூடும்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசியாய் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், நலமாயிருக்கும். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். ரோமர் 8:36 முதல் 39 வரையிலும். கூட வாசிக்கிற கவனிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை
எனக்கும் தாரும் ஆண்டவரே, எனக்கும் தார ஆண்டவரே. நானும் இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வாழ வேண்டுமே. கேளு. நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மேன்மையான ஸ்தலத்திலே பங்கு தர முடியும். தொடர்ந்து வாசிக்கிற மார்க்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஒரு குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ சுத்தமாக என்று சொல்லி அவனோடு பேசி அவனை தொடுகிறார். உடனே சுத்தமாகிறார். மார்க்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சில நாட்களுக்கு பின்பு 2:11, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு தீவிரவாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். நாசியிலே கர்த்தர் ஊதினார் என்று ஆதாமுக்கு சொல்லப்படுகிறது. ஊதினார் என்று சொல்லும் பொழுது அவர் பக்தன் வியாக்கியானம் பண்ணுகிறார். ஊதினார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து பேசினார் என்று சொல்லும். கர்த்தர் பேசும்போது அவன் ஜீவ ஆத்மாவாயானான். எப்படி கர்த்தர் பேசும்பொழுது அசுத்தாவி புறப்பட்டு போகிறதோ, கர்த்தர் எப்படி பேசும்பொழுது வியாதியஸ்தன் சொஸ்தம் அடைகிறானோ, கர்த்தர் பேசும்பொழுது திமிர்வாதகர் எப்படி எழுந்து நடக்கிறானோ, அது போல கர்த்தர் அன்றைக்கு ஆதாமை பார்த்து பேசினார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மார்க்கின் புத்தகம் 5:8 சொல்லுகிறது, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோன் ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன், கல்லறை தோட்டத்திலே வாழ்ந்தவன், வஸ்திரம் இல்லாது தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி ஒன்று புசிக்காமல் இரவெல்லாம் சத்தமிட்டு வருகிற போகிற மக்களை காயப்படுத்தி சங்கிலிகளால் கட்டப்பட்டும் அதை அறுத்து கொண்டு அந்த கல்லறை தோட்டத்தை வாழ்ந்து வந்தான் இந்த மனிதன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளிருந்த அந்த அசுத்தாவை அதட்டினார். 6000 பிசாசுகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போய் மாண்டு மடிந்து சமுத்திரத்தில் விழுந்தது. கண்பானவர்களே, கர்த்தர் பேச 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 அவர் சொல்ல 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 அற்புதங்கள் அடுக்கடுக்கா நடந்து கொண்டே இருந்தது. அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் கொள்ளாத அளவுக்கு அற்புதங்கள் நடந்தது. யார் யாருக்கும் இன்றைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவின் பட்டம் கொடுக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். 3.5 ஆண்டுகளிலே உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய உலகத்தில் பட்டி தொட்டிகள், குன்றுகள், மலைகள், காடுகள், நகரங்கள், கிராமங்கள், எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிந்திருக்கக்கூடிய உயர்த்தக்கூடிய கூட்டங்களை கத்த வைத்திருக்கிறார். அவர் செய்த புரட்சிக்கு ஈடாக உலகத்தில் ஒருவரும் செய்ய முடியல, செய்யல. யூதர்கள், சமாரியர்கள் அன்டச்சபிள். ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த அப்படிப்பட்டதான ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தெறிந்தார், வித்தியாசங்களை உடைத்தெறிந்தார். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவர்கள் ஆலயத்துக்கு வரலாம் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய தடை சட்டங்களை உடைத்தெறிந்தார். ஆராதனை இடங்களை கர்த்தர் உடைத்தெறிந்தார், மாற்றினார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்று சொன்னார்.
குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தி, தீட்டானவர்களை, சமுதாயத்துக்கு புறம்பாக தள்ளப்பட்டவர்களை சுகமாக்கி சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்தார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் உதிரப்போக்கினால் பாடுபட்டவளை, ஸ்திரீயே திடன்குள், பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி குணமாக்கி, தீட்டானவர்களும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும், கர்த்தரை தொட்டுவிட முடியும் என்று சொல்லி அன்றைக்கு அதையும் உடைத்தெறிந்தார். எத்தனை எத்தனை சமுதாய புரட்சிகளை செய்து, சமய புரட்சிகளை செய்து உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறாரே, இவரல்லவா புரட்சி தலைவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் உலகத்தினுடைய அடிமைத்தனத்தை பகர்த்தெறிந்தவர், அறியாமை என்னும் இருளை அகற்றினவர், பாவம் என்னும் கட்டுகளை உடைத்தவர். எல்லாவற்றுக்கும் தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க காலத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போனாங்க. பாவ அடிமைத்தனத்தின் விடுதலையாக்க உலகத்தில் யாருக்கு அதிகாரம் இல்லை, யாரும் வரல. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவே பாவத்தின் சங்கிலிகளை முறித்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான காரியங்களை பார்க்கும் பொழுது, பேசு விசுவாசியே, நீ பேசு, தேவனுடைய ஜனமே நீ பேசு, சீஷனே நீ பேசு என்று உன்னை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். உடனே கிடந்தது போதும், பயந்து கிடந்தது போதும், நீ பேசு, கர்த்தருக்காய் பேசு. நீ கர்த்தருக்காய் பேசல, வெட்கப்பட்டனா அவர் வரும் பொழுது அவர் உன்னை குறித்து வெட்கப்படுவார். நமக்கு என்னப்பா, சபைக்கு போனோம் வந்தோமா, நமக்கே வம்புன்னு சொல்லி இருந்தேன்னா பரலோகத்தை சென்று சேர முடியாது. ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அல்லது ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் மேல் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் சொல்லுவார், இவன் இந்த பூமியிலே என்னை குறித்து பேச வெட்கப்பட்டவன். ஒரு நாள் மகாபலிபுரம் வரையும் பைக்கில் போக வேண்டிய நிலைமை. போகிற வழியில் ஒரு இளநீ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று இளநீ குடிச்சிட்டு அந்த ஈசிஆர் ரோட்லேயே ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கும். ஒரு இளநீ கடைக்கார மாதிரி பேசிட்டு, அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க எங்கே இருக்கீங்க விசாரிக்கும் போது சொன்னால் அதோ பக்கத்தில் தான் இருக்கிறோம், வீட்டுக்கு தான், சர்ச்சு பக்கத்துலேயே அப்படி சொன்னோம். நீங்கள் எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க கேட்டால், நாங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம், நான் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னாங்க. சரி, விசாரித்தோம். நீங்கள் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கலாம் கேட்டேன். உடனே சொன்னாங்க, நமக்கு ஏங்க வம்பு, நம்ம ஏதோ சபைக்கு போகிறோமா வந்தோமா இல்லாமல் நமக்கு ஏன் ஒரு வம்பு என்று சொல்லும்போது இந்த குடிச்ச இளநீ அப்படியே காத்தா பறந்து போச்சு ஆவியா. இயேசு கிறிஸ்து அந்த தாய்க்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கொடிய வியாதியில் அகப்பட்ட அந்த ஸ்திரீயை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். அது நிமித்தம் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சுகம் கொடுத்த பிறகு வீட்டுக்கு எதிரிலே ஒரு இளநீ கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல வருமானமும் உண்டு. இன்றைக்கு அந்த தாயுடைய வார்த்தை கேட்கும்போது மிகுந்த வேதனை இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம், சபைக்கு வர சுகம் பெறுகிறோம், அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு இருக்காங்க. ஆண்டவர் இயேசு அதற்காக அவங்களுக்கு சுகம் கொடுக்கல. 6000 பிசாசுகளுடைய ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். சுகம் பெற்றவன் நினைச்சான், நான் இயேசுவோடு வந்துடுறேன்னு சொல்லிட்டு படகுல உட்கார்ந்தான். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, நீ போ, உன் இனத்தார் ஜனத்தாருக்கு நடந்ததை சொல்லு என்று சொன்னார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சுகம் பெற்று அற்புத அடையாளங்களை பெற்று வாழ்கிற எனக்கு அருமையான தேவசனமே, சீஷர்களே, சீஷிகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை போய் உங்கள் இனத்தார் ஜனத்தாருக்கு சொல்லுங்கள். இந்த கொடிய காலத்திலே கர்த்தர் உங்களை போஷிக்கிறாரே, நேசிக்கிறாரே, விசாரிக்கிறாரே, இதை போய் சொல்லுங்கள்.
உலகத்துக்கு வந்திருக்கிற அந்த கொடிய நோய்கள் உங்களுக்கு வரவில்லையே, கர்த்தர் உங்களை காப்பாற்றினாரே, உங்களை சுகமாய் வைத்தாரே என்று சொல்லுங்கள். நன்றி உள்ளம் படைத்தவர்களாய் மாறுங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் பேச சொல்றார், பேச சொல்றார். வேற ஒண்ணும் கேட்கல. பேசு பேசு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14 20 வரை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 17 14 20 வரை. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி நீரிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். ஆண்டவர் இரண்டாவது முறையா கடிந்து கொள்றார். சமுத்திரத்துல அலைகளின் சீற்றத்தினால, காற்றின் கொந்தளிப்பினால படகு முழுகுமோ என்று சொல்லக்கூடிய பயத்துல இயேசுவை பார்த்து பயந்து கூப்பிட்டாங்க, முறுமுறுத்தாங்க. நாங்க சாகுறவங்களுக்கு கவலை இல்லையா? அநேகருடைய குரல் அப்படிதான் இருக்குது. இந்த கடவுள் எங்க போனார்? கடவுளாக காப்பாற்ற கூடாதா என்று சொல்லி கேட்கிற முறுமுறுக்கிற அனுபவம் உடைய மக்கள் அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கு இருக்காங்க. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்து அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். கர்த்தர் இயேசு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி இருந்தும் சில நேரங்களிலே, பல நேரங்களிலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு நாம் கடந்து போகிறோம். காரணம், சூழலை பார்க்கிறோம், அவன் தோற்றத்தை பார்க்கிறோம், அவனுடைய குடும்பத்தை பார்க்கிறோம், அவனுடைய படிப்பு பட்டங்களை பார்க்கிறோம், அவனுடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய சீஷனே, கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் மேலாக வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். கர்த்தர் அந்த நேரத்தில் தானே விடுதலை கொடுத்தார். பேசினார், அந்த அசுத்தாவியை அதட்டினார். ஆகவே இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற இந்த வேத பகுதி நம் உருவாக்க விரும்புகிறது. சூழ்நிலை பார்த்து ஒடுங்கி போக அல்ல, அதை பார்த்து பேசு. கடந்த நாட்களிலே கன்னியாகுமரி பகுதியிலே முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலங்களிலே கிட்டத்தட்ட 15-16ஆம் நூற்றாண்டிலே இயேசு ஏற்றுக்கொண்ட ஐயா தேவ சகாயம் பிள்ளை அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தம் 8 தாலுகாவிலும்
இந்த அரசனாலே எருமை ஊர்வலம் வர வைத்து அவரை சித்திரவதைப்படுத்தின போது இந்த 2 காவலாளிகள் முன்பதாகவும் ஐயா தேவ சகாயத்துக்கு முன்னதாகவும் ஒரு வலிமையான சிங்கம் இந்த காட்டுக்குள்ள புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறார், எதிரே புறப்பட்டு நெருங்கி வந்த சிங்கம் அப்படியே பின்னிட்டு திரும்பி போனது. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய மக்களுக்கு, கர்த்தரை உண்மையாய் விசுவாசிக்கிற மக்களுக்கு சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நடக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நிரூபித்து காண்பித்தார். இப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் கர்த்தரிடத்தில் உண்டு. அதைத்தான் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஓடி ஒளிந்தது போதும், பயந்தது போதும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். உதாரணமாக ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 16 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். யாத்திரையாகமம் 16வது புத்தகம் 14 முதல் 16 வரை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஐயோ ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிடுகிறது என்ன? நீ அதை செய். உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் உள்ள வார்த்தையை பயன்படுத்தி பேசு. கர்த்தர் வாயிலே எக்காலத்தை வைக்க சொல்லுகிறார். இந்த வார்த்தை தான் எக்காலம். வசனத்தை கொண்டு பேச 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 எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்து முடிக்கிறார். பின்னே எகிப்தின் சேனைகள், அச்சுறுத்தும் சேனைகள், 430 வருஷங்கள் தங்களை அடிமைகளாய் வைத்திருந்த தேசத்தின் அதிபதிகள், சிப்பாய்கள், ரத வீரர்கள் கிட்டத்தட்ட 600 ரதங்கள்ல வராங்க. இஸ்ரவேலருக்கு மறுபடியும் பயம். இந்த மீண்டும் நமக்கு அடிமைத்தனம் வந்துருமோ? மீண்டும் நம்மை எகிப்து கொண்டு போய் விடுவார்களோ? தலைமுறையாக மறுபடியும் அடிமைத்தனம் வருமோ என்று சொல்லி பயம். எதிரே செங்கடல், 2 புறத்திலும் வனாந்திரம், முறுமுறுப்பும் வேதனையும் பயமும் கூக்குரலும் பெருகி இருக்கிற நேரத்தில் தானே கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இந்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீங்க புறப்பட்டு போங்க என்று சொல்லுப்பா. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்ற, ஏன்பா என்கிட்ட முறையிடுற? உன் ஜனத்திடத்தில் சொல்லு, உன் கையில் இருக்க கோளாறை சமுத்திரத்தை பிரித்து விடு, உன் ஜனங்கள் வெளிநடந்து போகட்டும். பிரியமானவர்களே, சத்துருக்களாலே துரத்தப்பட்டு
பயத்திலும் வேதனையிலும் கலக்கத்தில் இருக்கிறீர்களோ, எல்லாம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார், மறந்து போக வேண்டாம். கொடிய காலத்துல கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். உங்களை துரத்துகிற சத்துருக்கள், உங்களை துரத்துகிற கொள்ளை நோய் வாதைகளை கர்த்தர் செங்கடல் போன்ற சமுத்திரத்தை ஆழ்த்திவிட, அழித்து போட கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். பேசுங்கள், பேசுங்கள். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பட்டயத்தை நீட்டி, கோலை நீட்டி பிரித்து விடுங்கள். சமுத்திரத்திலே அவைகள் மாண்டு மடியட்டும். அது உங்களுக்கு வழியாயிருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வழியாய், ஜீவனாய், சத்தியமாய் இருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு அவர் அழிவிடமாய் காணப்படுகிறார். நியாயத்திற்கு நாள் நெருங்குகிறது. உங்களை ஒடுக்குகிறவர்கள், உங்களை துரைத்தனம் பண்ணுகிறவர்கள், உங்களை அழிக்கிறவர்கள், சபைகளை இடிக்கிறவர்கள் சாபமாய் போவார்கள். சோர்ந்து போகாதீர்கள். சூனிய மாந்திரிக கிரியைகளை செய்து உங்களை ஒடுக்குகிறவர்கள், அதிகாரத்தினாலே உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள், நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். எகிப்தின் சேனை ரா முழுவதும் பிரயாணப்பட்டு போய் ஒருவர் கூட மீந்திராமல் எல்லாரும் சமுத்திரத்திலே மாண்டு செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். விடியற் காலத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஆண்டு கிடந்தார்கள். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள். மோசே, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி பிரித்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். சமுத்திரத்தை பிளந்தார். இஸ்ரவேலை உருவ நடத்தி அக்கறைப்படுத்தினார். எகிப்திய சேனையோ அங்கே செத்து மாண்டு மடிந்தார். அதே நிலை தேவ ஜனமே உன்னை பகைக்கிறவர்களுக்கு உண்டாயிருக்கும். உன்னை பகைக்கிற சூழ்நிலைக்கு உண்டாயிருக்கும். உன்னை பகைக்கிற கொள்ளை நோய்க்கு உண்டாயிருக்கும். சோர்ந்து போகாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். முறுமுறுக்காதே, அவிசுவாசமாயிராதே. பேசு, நீ பேசு. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோசுவா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவா 8:18. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். இந்த ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம். இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி போய் இஸ்ரவேல் தோத்து போனாங்க. பின்னிட்டு ஓடினாங்க. ஏறக்குறைய 36 பேர் வெட்டி போடப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த யுத்தத்திலும் மாண்டது இல்லை. ஆனா எரிகோ மதிலை தகர்த்தவங்க ஆயி பட்டணத்தில் தோற்று போனாங்க. கிட்ட 36 பேர் வெட்டப்பட்டார்கள். யோசுவா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் புழுதியை வாரி தலையில் போட்டுக்கொண்டு பகலெல்லாம் விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, இந்த தோல்விக்கு காரணம் என்ன? நீ சொன்னீர் அல்லவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு விரோதமாய் ஒருவனை எழும்புவது இல்லை என்று சொன்னீரேப்பா. உனக்கு விரோதமாய் ஒருவனை எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்க மாட்டான் என்று சொன்னீர். உன்னை மேற்கொள்ள ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னீர். 36 பேர் செத்துட்டாங்களப்பா. இஸ்ரவேல் ராணுவம் தோற்று போகிறது என்று சொல்லி அழுது புலம்பினார். கர்த்தர் எழுந்து ஆலோசனை சொன்னார்.
சுத்திகரிப்பு நடந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயிக்கு நேராக உன் ஈட்டி திருப்பி பிடி, நீட்டு. ஆய்க்கு எதிராக உன் ஈட்டியை நேராக நீட்டு. விரோதமாய் உன்னை மடிய செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை அனுப்பு. ஊனையும் உருவையும் வாய்ந்து ஓடக்கூடிய இந்த வார்த்தையை நீட்டு. இதுதான் வெளியேறு பெற்ற ஆயுதம். வார்த்தை என்கிற வாள் உன் கையில் இருக்கிறது. நீட்டு. சத்துருக்களை கொன்று குவிக்கக்கூடிய சகல வல்லமையுடைய வார்த்தை. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த வார்த்தையை கொண்டு சத்துருவை மேற்கொள்ள, நீ தோற்று போன இடத்தில் உனக்கு மறுபடியும் ஜெயத்தை கொடுக்க உன் கையில் இருக்கிற ஈட்டியை பட்டயத்தை நீட்டு. கர்த்தர் அந்த பட்டணத்தை தருவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி 22ஆம் வசனம், பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்ப்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சில அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடி அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜா உயிரோடை பிடித்து யோசுவா எடுத்துக் கொண்டு வந்தார்கள். 26 ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து திருமட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. உனக்கு ஜெயம் கிடைக்கிற வரையிலும் சீஷனே, உனக்கு வெற்றி கிடைக்கிற வரையிலும் உன் வார்த்தையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, வார்த்தையை ஒரு நாள் முடக்கி போடாது, மழுங்கு செய்யாது, திருப்பி பிடிக்காதே. வார்த்தையை கொண்டு ஜெயம் பெறு. யோசுவா ஈட்டியை பிடித்து ஆயிக்கு நேராக ஆயை பிடிக்கிற வரையிலும், ஆயை முற்றிலுமாய் சங்கரிக்கிற வரையிலும் பிடித்திருந்தது போல நீங்களும் விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைக்கு நேராக பட்டயத்தை நீட்டுங்கள், பட்டய வசனத்தை நீட்டுங்கள். நிச்சயமாய் பயந்துராதபடி நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை தருவார். ஆயை உங்களை தோற்கடிக்கிற, உங்களை அழிக்கிற, மடங்கடிக்கிற, உங்களை மனமடிவாக்கி விழத்தள்ளுகிற, புலம்ப வைக்கிற அந்த காரியங்கள் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த ஈட்டியை, பட்டயத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வரையிலும் நில்லுங்கள், சங்கரிக்கப்படுகிற வரை நில்லுங்கள். கர்த்தர் அதை கையில் ஒப்புக் கொடுப்பார். பயப்படாதிருங்கள், அவிசுவாசமாயிராதீர்கள், முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். மூன்றாவதாய் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். இங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை பார்த்து பேசு பேசு என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன் 6ஆம் வசனம் 37, எசேக்கியேல் 37:6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகள் கடத்தப்பட்டிருந்த அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் இருந்த அந்த நிலையிலே பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி அவைகளை பார்த்து எசேக்கியேலை பேச சொல்லுகிறார். அவன் பேசுகிறான், தீர்க்க தரிசனம் வரைக்கிறான். சேனைகளாய் எழுந்தது, அது சதையும் நரம்பும் எலும்பும் தோளுமாய் சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து சேனையாய் நின்றது. அதற்குள்ளே ஆவியை கர்த்தர் அனுப்ப சித்தமானார். அது பெரும் சேனையாய் மாறியது. பிரியமானவர்களே, செத்த அவயவங்களுக்குள்ளே, செத்த ஆத்துமாக்களுக்குள்ளே கர்த்தர் மீண்டும் ஜீவனை கொடுத்து, மீண்டும் ஒரு சேனையாக நிறுத்த, மீண்டும் இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொடுக்க, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை மறுபடியும் நம்பிக்கை ஊட்ட, காய்ந்து போன உலர்ந்து போன நம்பிக்கை இல்லாத செத்த அனுபவமுடைய எந்த நிலையையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து பேச சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேச வைக்கிறார். பேசுங்கள், சூழலை பார்த்து பேசுங்கள், குடும்பத்தை பார்த்து பேசுங்கள், பிள்ளைகளை பார்த்து பேசுங்கள், தேசத்தை பார்த்து பேசுங்கள், வானத்தை பார்த்து பேசுங்கள். யோசுவா வானத்தை பார்த்து சொன்னார், சூரியனே நீ கிபியர் மேலும்
சந்திரனே நீ ஆயலோன் மேல் தரித்து நில் என்று சொன்னான். அது அப்படியே நின்றது. எலியா சொன்னான் 6 மாதம் 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னான். அது அப்படியே நின்றது. வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? பேசுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்தான். வெளிசா யோர்தான் பிளந்தது. பேசுங்கள், பேசுங்கள். அவர் எழுந்து அதட்டினார், காற்றை அதட்டினார், கடலை இறையாதே அமைதாயிரு என்று சொன்னார். உடனே அமைதி உண்டாயிற்று. இதை கேட்கிறவர்களே, உங்கள் வாழ்விலும் பெரிய அமைதல் உண்டாக வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? சுகவாழ் வேண்டுமா? அக்கறைப்பட வேண்டுமா? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டுமா? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அவர் உங்களை கரை சேர்ப்பார் என்று நம்புங்கள். பயப்படாதிருங்கள். அவர் இன்றைக்கும் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை இவ்வளவு நேரம் தியானிப்பதற்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறுவெளியின் தேவனாகிய கர்த்தர் இப்படி ஜனமாகி எங்களுக்கு நீ கொடுத்த வாக்கின்படியே எங்களை அனுப்பி இருக்கிறீர். சீஷிகளாக இப்படி அதிகாரத்தை கொண்டு நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம். பூமியிலே சுடர்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காய் வாழுகிறோம், உழைக்கிறோம், பிழைக்கிறோம். எங்களுக்குள்ளே காணப்படுகிற பயம் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு, என் ஜனத்துக்குள் இருக்கிற அவிசுவாச பயத்தை எடுத்து போட்டு எங்களுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை வைப்பீராக, ஒரு புதிய விசுவாசத்தை வைப்பீராக, ஒரு புதிய தைரியத்தை கொடுப்பீராக. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த கொடிய நாட்களிலும் மிகுந்த தைரியம், மிகுந்த ஒரு பெரிய விசுவாசம் உடையவர்களாய் மாற்றுவீராக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வானத்தின் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் உண்டு என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே, வார்த்தையின்படியே ஜனங்களை நடத்துவீராக, சபையை நடத்துவீராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. எதிர் சூழ்நிலைகளை கருத்து கீழ்ப்படுத்தி அந்தகார வல்லமைகளை, வானமண்டல பொல்லாத சேனைகளை, துரைத்தன அதிகார கிரியைகளை கர்த்தர் கீழ்ப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கொடிய சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படட்டும். கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். என் ஜனத்துக்கு உண்டான பயங்கள், வேதனைகள் மாறி மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், தைரியம் உண்டாயிருக்கட்டும். விசுவாசத்திலே பெருகி வாழட்டும். நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்று பேசட்டும். கர்த்தர் கிரியை செய்வீரார். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. என் ஜனம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனுக்கு என்று சாட்சிகளாக இருக்கட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.